பாஜகவினுடைய மூன்றாவது ஆட்சி, அதாவது நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ் இல்ல நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ் மூலமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த மூணாவது டேர்ம் ஆட்சியில ஒரு மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதுவும் சாமானிய மக்கள் பாதிக்கப்படுகிறதான பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பா நம்ம பேச வேண்டியது என்னன்னா, 24 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தேர்வுகள், கிட்டத்தட்ட 10 தேர்வுகள் இன்றைய தினம் வரைக்கும் ரத்தாகி இருக்கிறது. நடக்க வேண்டிய தேதியில் அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. நீட் யூஜி எக்ஸாமையும் கேன்சல் பண்ணணும், ரீடெஸ்ட் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போயிட்டு இருக்கு. நேற்றைய முன்தினம் உச்சநீதிமன்றம் மிக காட்டமாக பல கேள்விகளை கேட்டிருக்கிறது. நம்முடைய மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் நம்ம மாணவர்களுக்கு எதிராக இந்த எக்ஸாம் பயன்படுத்தப்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கேட்டிருக்கிறது. அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கொஞ்சம் விரிவாவே பேசிடலாம்னு நினைக்கிறேன். இந்த நீட் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விரிவாவே பேசிடலாம்னு நினைக்கிறேன். மே 5ஆம் தேதி நீட் தேர்வு நடக்கிறது. நீட் தேர்வு நடந்து அன்றைக்கு மாலையிலேயே கேள்வித்தாள்கள் கசிந்து விட்டது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் அதையெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வீடியோ எல்லாம் போடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் மே 6ஆம் தேதி NTA ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யார் சொன்னது, இந்த கேள்வித்தாள்லாம் கசியலையே, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப மெத்தனத்துல, அதுவும் விசாரிக்க கூட இல்லை, மாணவர்கள் கேள்வித்தாள் கசிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி ஒரு விசாரணை கூட நடத்தாமல் எடுத்த எடுப்பிலேயே கேள்வித்தாள்கள் எல்லாம் கசியவில்லை அப்படின்ட்டு மே 6ஆம் தேதி NTA ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அதுக்கு பிறகு ஜூன் 13ஆம் தேதி தாமோதர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் கேள்வித்தாள்கள் எல்லாம் கசியவில்லை, எந்த முறைகேடுகளும் நடக்கவில்லை அப்படிங்கிறாரு. சொல்லி 2 நாள்ல அந்தர் பல்ட்டி அடிச்சு சில இடங்களில் முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மைதான் அப்படின்ட்டு ஒத்துக்கொள்றாரு. நேற்றைய முன்தினம் உச்ச நீதிமன்றத்துல தேசிய தேர்வு முகமை, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஆமா முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்ப முறைகேடு நடந்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் எங்களுக்கு நீட் தேர்வு மறுபடியும் நடத்துங்கள்னு ஒரு பக்கம். நம்ம பல காலமா நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்ட்டு பயங்கரமா போராட்டங்கள் நம்முடைய மாநிலத்துல நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த நீட் தேர்வு அப்படிங்கிறது நீங்க நம்முடைய மாநிலத்துல நடக்கும்போது பார்த்திருப்பீங்க. மாணவிகளுடைய குழந்தைகளுடைய உள்ளாடையை கலட்டி வைத்து விட்டு தேர்வு எழுத சொன்ன அவலங்கள் எல்லாம் நம்முடைய மாநிலத்துல நடந்தது. ஒரு குழந்தைக்கு சிறுநீரகத்துல பிரச்சனை ஏற்பட்டு, ஒரு தீ விபத்துல அவங்க மாட்டிக்கிட்டு சிறுநீரகத்துல பிரச்சனை ஏற்பட்டு அதுக்கு டயப்பர் வைக்கிறதுக்கு கூட உயர்நீதிமன்ற மதுரை கிளையை நாடி நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டு போய் எக்ஸாம் எழுதக்கூடிய அவல நிலைக்கு தான் நம்ம இருந்தோம். ஆனா இவ்வளவு தூரம் நம்ம மேல ஒரு தேர்வை திணிச்சு, அதுவும் குழந்தைங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னால அவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து ஒரு ஹராஸ்மெண்ட்டையே நடத்தி தேர்வு எழுத வச்சுட்டு அங்க வட இந்தியால போயாச்சுன்னா அங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், என்னடா எங்க மேல மட்டும்தான் அப்ப இதை நீங்க பண்றீங்கன்னா, அப்ப நாங்கெல்லாம் டாக்டர் ஆயிடக்கூடாதுன்றதுனால தானே நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற நம்முடைய ஆதங்கத்தை தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் வெளிப்படுத்தி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. என்னன்னா, ஒரே ஹரியானால ஒரே கோச்சிங் சென்டர்ல பயின்ற 8 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்கள் எடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 68 மாணவர்களுக்கு பக்கத்துல 720 மதிப்பெண்களுக்கு 720 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. இந்த சம்பவம், இந்த 720க்கு 720 எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வருடத்திற்கு முன்பு வரை மொத்தமே 5 தடவை தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருந்தால் இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாம 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இப்ப இந்த கிரேஸ் மார்க் ரொம்ப முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா 2018ல நம்முடைய மாநிலத்துல நடந்த தேர்வு தாள்ல தமிழில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் தவறாக இருந்ததா நம்ம மாணவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு வழக்கு தொடர்றாங்க. மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் கிட்டத்தட்ட 196 மதிப்பெண்கள் நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்கணும், அப்படி ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண் வீதம் 196 மதிப்பெண்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுது. உத்தரவு வந்த உடனடியாக ஓடோடி போய் உச்ச நீதிமன்றத்துல இல்ல எங்களால கிரேஸ் மார்க் எல்லாம் போட முடியாது, கிரேஸ் மார்க் போட்டா எங்களுக்கு அந்த மார்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றதுல மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும், கவுன்சிலிங்ல மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும்னு உச்ச நீதிமன்றத்துல போய் ஓடோடி போய் இந்த ஒன்றிய அரசு ஸ்டே வாங்குச்சு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ அன்னைக்கு ஒரு உயர்நீதிமன்ற கிளை இந்த மாதிரி ஒரு
ஆர்டர் கொடுத்ததுக்கு பிறகு ஓடி போய் ஸ்டே வாங்கின இவங்களே தான் யாருக்கும் தெரியாமல். முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 1563 மாணவர்களுக்கு இவர்கள் கொடுத்த அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது எந்த மாணவர்களுக்கும் தெரியப்படுத்தவில்லை. முதல்ல ஜூன் 14 வரவேண்டிய தேர்வு முடிவுகள் அவசரமாக ஜூன் 4 நைட்டு எலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் ஆன அன்னைக்கு யாருக்கும் தெரியாம அவசரமா ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு தேர்வை நடத்தி நீங்க கிரேஸ் மார்க் கொடுக்குறீங்கன்னா அந்த கிரேஸ் தேர்வு முடிவுகள் வெளிவருவதற்கு முன்பே இத்தனை மாணவர்களுக்கு இந்த காரணத்தினால் நாங்க கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கோன்றத சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. அதுக்கு பிறகு பிரச்சனை ஆனதுக்கு பிறகு ஆமா நாங்க 1563 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய முறைகேடுகள் இந்த தேர்வில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு. ரெண்டாவது, இப்போ நம்முடைய உச்சநீதிமன்றம் நேற்று முன்தினம் வழக்கு விசாரிக்கும் போது கேட்கிறாங்க, நீங்க வெளிநாடுகள்ல கிட்டத்தட்ட 11 நாட்டுல இந்த தடவை நீட் நடந்தது. நீட் தேர்வு 11 நாடுகளில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்காக நடத்தப்பட்டது. அந்த 11 நாடுகளுக்கு எப்படி நீங்க கேள்வித்தாள் சப்ளை பண்ணீங்க, எப்படி கேள்வித்தாள் அந்த 11 நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய நீதிபதி சொல்றாரு, நாங்க அங்க இருக்கக்கூடிய தூதரகம் மூலமா அனுப்புறோம். சரி, தூதரகத்துக்கு எப்படி கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு தெரியல, நாங்க விசாரிச்சுட்டு சொல்றோம் அப்படின்ட்டு ஒரு தேசிய தேர்வு முகமை சொல்கிறது. அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு அலட்சியம் போக்குல, ரொம்ப அலட்சியமான ஒரு போக்குல இந்த தேர்வை இவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரு நாள் தான் உச்சநீதிமன்றம் இவங்களுக்கு கால அவகாசம் கொடுத்திருக்கிறது. உடனே எங்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. யார் எல்லாம் இந்த தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னா மறு தேர்வுக்கு நாங்க உத்தரவிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது. இன்னொரு அவலமான விஷயம் இருக்கு. என்னன்னா 2004 AIPT ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் நடந்துட்டு இருந்த நேரத்துல இதே மாதிரி 2004 ஒரு கேள்வித்தாள் லீக் நடக்குது. அந்த கேள்வித்தாள் கசிந்த சரியாக ஒரு வாரத்தில், அப்ப இதை நடத்திட்டு இருந்தது CBSE, சரியாக ஒரு வாரத்தில் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டு மறுதேர்வு நடத்தி முடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஏன் அவங்களால அதை பண்ண முடியலன்னு கேட்டா, இவ்வளவு தூரம் நமக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து தொழில்நுட்பத்துல நம்ம எவ்வளவோ முன்னேறிய பிறகு இன்னைக்கு ஏன் அதை அவங்களால பண்ண முடியலன்னு கேட்டா அதுக்கு வந்திருக்கிற பதில் என்னன்னா, இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய பாதுகாப்பு முறைகளை எல்லாம் அறிந்து கொண்டார்கள், they have hacked our system அப்படின்னு சொல்லி பதில் வருது. அப்ப முக்கியமா இவர்களுக்கு இந்த தேர்வை ஒழுங்காக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதில் இவர்களுக்கு மனமே இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயங்கள் இந்த தேர்வு சார்ந்து இருக்குது. என்னன்னா, EDU டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் குஜராத்தை சார்ந்த நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு தான் பல தேர்வுகள் நடத்துவதற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்படுகிறது. பீகார், உத்தரப்பிரதேசம் சொல்லி இவங்க நடத்தின எல்லா தேர்வுகள்லயுமே ஏதோ ஒரு குளறுபடி, ஏதோ ஒரு முறைகேடு இருக்கிறது. அந்த நிறுவனத்தினுடைய டைரக்டர் இன்னைக்கு அமெரிக்கால போய் ஜாலியா கேஸுக்கு பயந்து பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதே நிறுவனத்துக்கு EDU டெஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு CSIR இருக்கு இல்லையா, CSIR நடத்தக்கூடிய SO அப்படிங்கிற ஒரு தேர்வை நடத்துவதற்கான அங்கீகாரத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். எதற்கு பிறகுனா, உத்தரப்பிரதேசமும் பீகாரும் இந்த EDU டெஸ்ட் அப்படிங்கிற நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த CSIR தேர்வை நடத்துவதற்கான அங்கீகாரத்தை இந்த EDU டெஸ்டுக்கு வழங்குறாங்க. இந்த CSIR சேர்மேன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி. அப்போ குஜராத் நரேந்திர மோடி இந்த லிங்க நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப இவர்களுக்கு தேர்வு அப்படின்னு சொல்லி நடத்துறதே இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு மீது நடத்தப்படுகிற ஒரு யுத்தமாக தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு அப்படிங்கறத யாருக்குமே மாற்று கருத்து இருக்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி நீட் PG தேர்வு நடப்பதற்கு சரியாக 12 மணி நேரத்துக்கு முன்பதாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக, நீட் PG தேர்வு ரத்து செய்யப்பட்டதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்றாங்க. ஆரம்பத்தில் எந்த முறைகேடுகளும் இல்லை, சரியாக நடந்தது அப்படின்னு சொல்ல இடத்திலிருந்து இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு அவல நிலைக்கு இந்த அரசு வந்திருக்குது அப்படின்னா, இவர்களுக்கு தேர்வு எப்படி நடத்தி முடிப்பதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கேடுகட்ட நிலையில் தான் இந்த அரசு இன்னைக்கு இருக்குது. இதுல நாங்க ஒரே நாடு
ஒரே தேர்தல் நடத்த போறோம் அப்படின்ட்டுலாம் ஊரா மைக்கு போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு தேர்வை நடத்த முடியாதவர்கள், ஒரு தேர்வை ஒரு ஒரு விதிமீறல்களோ முறைகேடுகளோ இல்லாமல் நடத்த முடியாதவர்கள் எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி மார்த்தட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த என்டிஏவை நம்ம இந்த நீட்டோட மட்டும் வச்சு பார்க்க கூடாது. இந்த என்டிஏ 2018 முதல் முறையா ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. முதல் தேர்வு 2018 நடத்துறாங்க. 2018 ஜேஇல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இவங்க நடத்தின தேர்வுகள் எல்லாத்தின் மீதும் ஏதாவது ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. 2018 ஒரு இஸ்லாமிய மாணவி ஹிஜாப் அணிஞ்சிட்டு வந்தாங்கன்னு அவங்கள எக்ஸாம் எழுதவே அலோ பண்ணல. 2019 ஜேஇ மெயின் டாப்பர் அவர் ஆள் மாறாட்டம் செய்திருக்கிறதா கைது செய்யப்படுறார். 2022 நீட் யூஜி தேர்வுல ஆள் மாறாட்டம் நடந்ததா சிபிஐ சிலரை கைது பண்ணுது. உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல ஏற்கனவே நீட் தேர்வுகள்ல கேள்வித்தாள்கள் கசிந்ததா செய்திகள் வருது. ஆக மொத்தத்துல இந்த என்டிஏ அமைக்கப்பட்ட போது இவர்கள் சொன்னதெல்லாம் தேர்வுகளில் இருக்கக்கூடிய எல்லா முறைகேடுகளையும் எல்லா குளறுபடிகளையும் குறைப்பதற்காக தான் என்டிஏன்னு சொல்லி கொண்டு வரா. என்டிஏ நடத்தின எல்லா தேர்வுலையுமே குளறுபடி தான் இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த தேர்வுகள் அப்படின்னு சொல்லி இவங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இங்க இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கு கல்வி போய் சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் இந்த தேர்வுகளை பாஜக கையாண்டு வருகிற விதத்திலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தேர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு பல மாணவர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதான் ராகுல் காந்தி மெரிட்டை மையப்படுத்தி சொல்லுவார். இந்தியால மெரிட் அப்படிங்கிறது ஒரு போகஸ் அப்படின்னு சொல்லுவார். அததான் நம்ம இந்த இடத்துலயும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. இங்க இருக்கக்கூடிய சாமானிய பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய குழந்தைகள் டாக்டராகவோ இல்லை ஒரு உயர் நிலைக்கு வருவதை வரவிடாமல் நிறுத்துவதற்கு நடத்தப்படுகிற தேர்வுகளாக தான் இந்த தேர்வுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமாவும் இருக்கு. 24 லட்சம் மாணவர்கள் உச்சநீதிமன்றம் தான் இதற்கு ஒரு விடியலை காட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் இதுல நம்முடைய கருத்தா இருக்கு. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.